டைரி 10th 12th வந்து டைரியில் நம்ம ஸ்லாம் புக் எழுதுவோம். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதில் எனக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் தான் எனக்கு பிடிக்கும். இருந்தாலும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுன்னு ஒரு சில பேர் இருப்பாங்கள்ல, அவங்க எழுதுனதெல்லாம் நான் படித்து காமிக்கிறேன். நிறைய பேர் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் தண்ணி கொடுக்கலன்னு எழுதியிருப்பாங்க. இவங்களும் எழுதியிருக்காங்க, ஆனால் படித்து காமிக்கிறேன். ஓகேவா? அவங்க பேர் வந்து ரோஜா ரூபிகா. நீ இதை பார்த்தன்னா தப்பாக நினச்சிக்காத, உன் நேம் சொல்கிறேன்னு. ஏன்னா நான் பெஸ்ட் ஃப்ரெண்டாக நினைக்கிற இதில் வந்து நீயும் இருக்க. ஸோ நான் ஒன்று தான் ஃபஸ்ட்டு படிக்க போகிறேன். ஹாய் தமிழ், நீ நானும் பழகிய நாட்கள் மறக்காதே, உன்னை 6ஆம் வகுப்பில் தான் தெரியும். அதாவது நாங்கள் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் ஒரு ஸ்கூலில் படித்தேன். 6th-லேருந்து 10th வரைக்கும் ஒரு ஸ்கூலில் நான் படித்தேன். சாரதா வித்யாலயில் படித்தேன். ஸோ அந்த ஸ்கூலில் இருக்கப்போ தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவள் என்கிட்ட ஃபஸ்ட்டு பேசின வார்த்தை வந்துட்டு 5th ஸ்டாண்டர்டில் பார்த்தேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னான்னு நினைக்கிறேன். ஸோ அதை வச்சு தான் நாங்கள் 2 பேரும் பேச ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் 2 பேரும் பஸ்ஸில் தான் போவோம். கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் போவோம். பஸ் பாஸ் வச்சுருப்போம். நானும் அவங்களும் இருக்க ஒரே பிளேஸ் வந்துட்டு ஒரே பிளேஸ் தான். ஸோ நாங்கள் 2 பேரும் பஸ்ஸில் ஒன்றா போவோம். அதெல்லாம் எழுதியிருக்காங்க. அதில் தான் எழுதியிருக்காங்க. அப்புறம் அவங்க வீட்டுக்கு நான் அடிக்கடி போவேன். எப்படி சொல்கிறது, 7th 8th வந்துட்டு நான் டியூஷனும் போயிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி அவங்க வீட்டில் போயிட்டு நாங்கள் குரூப் ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே 2008ன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி 2007 2008. எனக்கு வந்து இயர் எப்பயுமே நான் எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறேனோ அந்த இயர் தான் எனக்கு வரும். ஸோ எனக்கு ரொம்ப ஈஸி. 2006னா நான் 6th ஸ்டாண்டர்ட், ஓகேங்களா? 2007னா நான் 7th ஸ்டாண்டர்ட், அந்த மாதிரி தான். ஸோ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 7th 8th இந்த மாதிரிலாம் வந்துட்டு அவங்க வீட்டில் போய் படிக்கிறது, அந்த மாதிரிலாம். 10th வரைக்குமே கொஞ்சம் அப்படி தான் நான் நினைக்கிறேன். என் மைண்டில் அப்படி தான் இருக்குது. ஸோ நான் மறக்கல சில விஷயம்லாம். ஸோ அவங்க வீட்டுக்கு போனது அப்போ தான் வந்து நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஆனோம். அப்போ வந்து எங்களுக்கு ஒரு டீச்சர் வந்தாங்க, பராசக்தி டீச்சர். அவங்க வந்துட்டு இந்த சப்ஸ்டியூட் மாதிரியா இல்லை என்னன்னு தெரியல, அப்போ வந்தாங்க. அப்போது அவங்க கிளாஸ் அட்டன் பண்ணி நாங்கள் 6:30 வரைக்கும், ஈவினிங் 6:30 வரையும் இருப்போம். அப்புறம் எனக்கு ஃப்ரெண்டு, ஏன் க்ளோஸ் ஃப்ரெண்டு சொல்கிறேன்னா, அவங்க ஃபேமிலியில் என்னை ரொம்ப இன்வால்வ் பண்ணுவாங்க ரொம்ப நிறைய விஷயத்தில். தீபாவளிலாம் நான் செலிப்ரேட் பண்ணதே இல்லை எங்கள் வீட்டில். கொஞ்சம் நான் அப்போது நான் 5th 7th 10th வரைக்குமே நாங்கள் கொஞ்சம் புவர் ஃபேமிலி தான். இப்போ தான் மிடில் கிளாஸ் அப்போ மிடில் கிளாஸ்லேயே லோவர் இருப்போம்ல, அந்த ஃபேமிலி தான். ஸோ அப்போ வந்து தீபாவளின்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு அவ கூட இருந்தப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. அப்போ வந்து நாங்கள் ஏதோ ஒரு வீட்டுக்கு போனோம். அங்கே வீட்டுக்கு போயிட்டு எங்களுக்கு பட்டாசெல்லாம் கொடுத்தாங்க. அது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அது வாங்கிட்டு வரப்போ நான் ரொம்ப அழுந்தேன். எங்கள் வீட்டில் மட்டும் ஏன் பட்டாசு இல்லை அப்படி இப்படின்ட்டு. பட்டாசு வாங்குவோம், ரொம்பலாம் இல்லை. அந்த துப்பாக்கி இருக்குல்ல, அந்த வெடிக்கிறது, அந்த மாதிரி தான் வாங்கியிருப்போம். ஸோ அப்போ அங்கே ஒரு பொம்மை பார்த்தேன்னு நினைக்கிறேன் அந்த வீட்டில். அப்போ அவளுக்கு நான் வாங்கி தரேன் அப்படின்னு அவளுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எழுதியிருக்கேன். அப்புறம் நான், அவள், சத்யா ஒரு பொண்ணு இருக்கும், கௌரி. இவங்க வீட்டுக்கெல்லாம் நாங்கள் போயிருக்கோம். அப்போது எப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் க்ளோஸாக இருக்காங்களோ அவங்க, சத்யான்றவங்க வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். அவங்கள பற்றி நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம். ஸோ அவங்க வீட்டுக்கு, கௌரி வீட்டுக்கு எல்லாம் நாங்கள் வந்துட்டு 9th படிக்கிறப்போ அடிக்கடி அவங்க வீட்டுக்கெல்லாம் போவோம். வேறு என்னமோ அவளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கேன், அதை பற்றி எழுதியிருக்கா. நான் 9th 10th வந்துட்டு ஆஃப் சாரி போடுவோம். அந்த ஆஃப் சாரி வந்து எனக்கு, நான் அப்போ வந்து பச்சை குழந்த மாதிரியே இருப்பேன். அப்போ நல்லா இருக்கு, உனக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்புறம் அவங்க வீட்டில் நான் தோசை சாப்பிட்டதெல்லாம் எழுதியிருக்கா. அவ்வளோ ஞாபகமாக எழுதியிருக்கா. என் தங்கச்சியும் நான் கூட்டிகிட்டு போவேன். என் தங்கச்சி பற்றியும் எழுதியிருக்கா. நாங்கள் 2 பேரும் தான் போவோம். அப்புறம் நிறைய எங்கள் வீட்டை பற்றி பேசியிருக்கோம். நான் பேசலை. அதாவது எங்கள் வீட்டில் இருந்தோன்னு தங்கி கமல்லையே எங்கள் அம்மா கிட்ட சொல்லி திட்டுவாங்க. அதற்கு சாரி. ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அந்த சம்பவத்தை இதில் சொல்ல முடியாது, அதனால் நான் சொல்ல தவிர்க்கிறேன். அவ்வளோதான் நினைக்கிறேன். சயின்ஸ் மிஸ் கிட்ட திட்டு வாங்குறது பிடிக்கும். நான் சயின்ஸ் மிஸ் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் போல், அதை எழுதியிருக்கா. என் கூட பிடிச்சது வந்து நாங்கள் 2 பேரும் ஒத்துமையாக இருக்கிறது,
அப்புறம் வந்து நான் அவ்வளோ கோவப்பட மாட்டேன். எல்லா நிகழ்ச்சியிலும் அதாவது நான் பாட்டு போட்டி, டான்ஸு, இந்த விளையாட்டு போட்டி எல்லாத்துலேயும் போயிடுவேன். சப்ஸ்டியூட்னாலும் பரவாயில்லன்னு எல்லாத்துலேயும் ஓடிடுவேன். அப்புறம் நான் சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுவேன், அதெல்லாம் எழுதியிருக்காங்க. அப்புறம் அப்போல்லாம் நான் வந்து ஹேர் கட் இப்படிலாம் கட் பண்ணிட்டு போவேன், அதெல்லாம் அவளுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அவகிட்ட நல்லா பேசுவேன், அன்பாக இருக்கிறது பிடிக்கும். என் ஜெனி கூட ரொம்ப ஃபைட் பண்ணுவேன், அதெல்லாம் எழுதியிருக்கா. அப்புறம் என்னை பிடிக்காது வந்து நான் தண்ணி கொடுக்க மாட்டேன். ஏன்னா தண்ணி வந்து ஏன் கொடுக்க மாட்டேன்னா, பாட்டில் நிறைய பேர் கொண்டு வர மாட்டாங்க. அப்புறம் தண்ணி போய் யார் பிடிச்சிட்டு வருவான்னு ஒரு லேசி, அதனால். அப்புறம் முகம், எனக்கு ஃபேஸ் ரியாக்ஷன் ரொம்ப ஜாஸ்தி. யாராவது ஏதாவது பேசுனாங்கன்னா ஃபேஸ் ரியாக்ஷன் காமிச்சிடுவேன். ஸோ அதெல்லாம் எழுதியிருக்கேன். நான் ரொம்ப அழுகுவேன். நிறைய பேருக்கு தெரியுமா தெரியல, என் க்ளோஸ்ட் ஒன்ஸ்க்கு தெரியும். நான் ரொம்ப அழுகிற கேஸு. வெளியில தான் ஸ்ட்ராங்காக இருக்கேன், ஆனால் உள்ளே ரொம்ப வீக்கு. ஒரு வாட்டி அவளை பஸ்ஸில் விட்டுட்டு ஏறிட்டேன், அது எழுதியிருக்கா. நான் ஒரு வேர்டை 2 டைம் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்லுவேன்னா, உங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு 2 டைம் சொல்லுவேன், அதை எழுதியிருக்கா. அவளை விட்டுட்டு நான் நிறைய டைம் போயிட்டேன், நம்ம அதை எழுதியிருக்கா. அப்புறம் அவள் வந்து மோஸ்ட்லி நடக்குவா, ரொம்ப நடந்து போவா. ஆனால் எனக்கு நடக்கிறது ரொம்ப இஷ்டம் இல்லை, வெயிட் பண்ணி பஸ்லேயே போவான், அதை எழுதியிருக்கா. அவ்வளோதான் நினைக்கிறேன், வேறு எதுவும் இல்லை. சூப்பராக எழுதியிருக்காங்க என்னை பற்றி.